விஷச்சாராய மரணத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சட்டப்பேரவையில் அவர் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெற்றோரை இழந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்வுக்காக கூடுதல் சலுகைகளை அறிவித்தார். அதன்படி பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ இழந்த குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்கும் என கூறினார். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு தொகையாக அவர்கள் 18 வயதை பூர்த்தி செய்யும் வரையில் மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் உடனடியாக வைப்புத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு 18 வயது நிரம்பியவுடன் வட்டியுடன் அதனை பெற ஏற்பாடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதேபோல பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு வைப்புத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ இழந்த குழந்தைகளுக்கு அரசின் நலத்திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், அவர்கள் விருப்பப்பட்டால் அரசு அல்லது அரசு உதவி பெறும் விடுதிகளில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் தான் ஓடி ஒளியாமல் பொறுப்புடன் பதிலளித்து வருவதாகவும், இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள். உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையில் இருந்து நான் ஓடி ஒளிவப்பன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன். குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். திறந்த மனதோடு இரும்பு கரங்கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன். எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள், உயர்காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. அதிமுக ஆட்சியால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. துயரம் எழுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நடந்த விஷச்சாராய பலி தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார்.